ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைஸ் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எட்டயபுரம் ஆட்டு சந்தை தான் வந்திருக்கோம். 2/5/26 சந்தைக்குள்ள உள்ள போயிட்டு சந்தையோட நிலவரத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். எட்டயபுரம் சந்தை பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை காலையில் ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 10 மணிக்கு சந்தை முடிக்கிறோம். உள்ள போயிட்டு சந்தையோட நிலவரத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்க பண்ணை வச்சிருக்கீங்கன்னா பண்ணை விளம்பரப்படுத்தணும்னா நம்ம நம்பருக்கு கீழே கொடுக்குறோம். நீங்க பண்ணை நேரடியாக வீடியோ எடுத்து பண்ணையை விளம்பரப்படுத்துவோம். கழுமலையில இருந்து வாரிய. ஆமா, நல்ல ஒரு ஆடு வாங்கியிருக்கீங்க. எத்தனை உருப்படி வாங்கியிருக்கீங்க? மொத்தம் 2, 4, 5 உருப்படி வாங்கியிருக்கு. உருப்படி ஆடுகளுக்கு பல்லு எப்படியா? பல்லு 6 பல்லு, 4 பல்லு, 2 பல்லு கடத்த இருந்துச்சு. சரியா, இப்ப எல்லாமே வளர்ப்புக்கு போதா? ஆமா, பூரா வளர்ப்புக்கு தான். வளர்ப்புக்கு வீட்டுல ஏற்கனவே ஆடு வச்சிருப்பீங்க? ஆடு இருக்கு. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல? எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல? ஆடு ஒரு 25 ரூபாய் இருக்கு. 25 ரூபாய் இருக்கு. ஒரு 5 ரூபாய் வாங்கிருக்கீங்க. ஆமா, 4 பல்லு 2 பல்லு ஆமா சேர்ந்த ஆடு இருக்கு. எப்படி எல்லாமே சின்னையா எப்படியாது? ஆமா, இளைஞனாதான். இளைஞன பால் இருக்கு, சுருக்கு இருக்கு. அது அம்மா அவங்க பார்த்தா தான் தெரியும். சரி சரி சரி. வியாபாரி சொல்லதான் ஜமியார் வாங்கிட்டு போயிருந்துச்சா? இப்போ எப்படியா மொத்தமா ஒரே ஆள்கிட்ட ஆடு வாங்கினதா இல்ல தனித்தனியா வாங்கினது? தனித்தனியா வாங்கினது. ஆமா, இந்த 2 சேர்ந்து எப்படியா? இது 2 சேர்ந்து ஒரு ஆள்கிட்ட வாங்கினதா இல்ல எப்படி? தனித்தனியா வாங்கினது. தனித்தனியா வாங்கினது. ஆமா. இந்த ஆடு எப்படி என்ன ரேட் சொன்னாங்க? எப்படி முடிச்சு? இது 19,500. 19,500 முடிச்சிருக்கீங்க? ஆமா. அவங்க சொன்னது 23 சொன்னாங்க. அதுக்கு பல்லு எப்படி? அந்த ஆடுக்கு அது 2 பல்லு. 2 பல்லு. ஆமா. இந்த ஆடு எப்படியா? இது 6 பல்லு. 6 பல்லு. 6 பல்லு. என்ன ரேட் சொன்னாங்க? இது 15 ரூபா சொன்னாங்க. ஆமா. நீங்க முடிச்சது 15 முடிச்சா சொன்னது 18 சொன்னோம். 18 சொன்னாங்க. இந்த ஆட்டுக்கு பல்லு எப்படியா? அது 4 பல்லு. 4 பல்லு. அவங்க எப்படி ரேட் எப்படி சொன்னாங்க? எப்படி முடிச்சீங்க? ரேட்டு 19 சொன்னோம். 19 சொன்னாங்க. ஆமா. நீங்க முடிச்சது 17 முடிச்சீங்க. இந்த ஆடு எப்படியா? பல்லு எப்படியா? அது 14,500. 14,500. ஆமா. அவங்க சொன்னது 18 சொன்னோம். 18 சொன்னாங்க. 14,500 முடிச்சிருக்கு. ஆமா. இந்த ஆடு எப்படியா? அது 13,500. 13,500. அவன் என்ன ரேட் சொன்னாங்க? அவன் 16 சொன்னான். 16 சொன்னாங்க. 13,500 வாங்கிருக்கு. அது பல்லு எப்படியா? அதுக்கு இது பல்லு கடை தெரிச்சு. பல்லு தெரிச்சு. சரியா. தம்பி எந்த ஊருந்து வரிய? கடை எப்படி விற்பனைக்கு வந்திருக்கா? எட்டயபுரம் சந்தையில விற்பனைக்கு வந்திருக்கு. கடாய் பல்லு எப்படி? 6 பல்லு. எப்படி என்ன ரேட்டு சொல்றீங்க? கேள்வி எப்படி இருந்துச்சு? கேள்வி 38 ரூபா சொல்றீங்க நீங்க. அவங்க என்ன ரேட்டு கேள்வி? அவங்க என்ன கேள்வி இருந்துச்சு? 30 ரூபாய் கேட்காங்க. எப்படி வந்தா கொடுத்துடலாம்? 35 ரூபா வந்தா கொடுத்துடலாம். எத்தனை கேள்வி இருந்துச்சு? 4-5 கேள்வி இருந்துச்சு. 36 வந்தா கொடுத்துடலாமா? 34 வந்தாலும் கொடுத்துடலாம். கிடாய் நல்லா நீட்டு போக்க கிடாய் இல்லைண்ணா. வணக்கம்ண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? எங்கண்ணே? புதுவூர். நல்ல ஒரு எட்டயபுரம் சந்தையில நல்ல ஒரு நீட்டு போக்கான கிடாய் வாங்கிருக்கீங்க. மாப்பிள்ளை கிடாய்க்கு கொண்டு வரியா? மாப்பிள்ளை கிடாய்க்கு பல்லு எப்படிண்ணே? கிடாய்க்கு பல்லு எப்படி? 4 பல்லு போட்டிருக்கு. நல்ல ஒரு நீட்டு போக்கான கிடாயி மாப்பிள்ளை கிடாய் வாங்கிட்டு போறியா? எத்தனை ஆடு வீட்டுல வச்சிருப்பீங்க? 40 ஆடு வச்சிருக்கீங்க. எத்தனை ஆட்டுக்கு எத்தனை மாப்பிள்ளை கிடாய்? 30 ஆட்டுக்கு ஒரு கிடாய் போதும். எப்படி சந்தையில ரேட்டு எப்படி சொன்னாங்க? எப்படி முடிச்சிய? 35 ரூபா சொன்னாங்க. நீங்க வாங்கினது 30 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 5 ரூபா கம்மி பண்ணி வாங்கிருக்கீங்க. அதனால ஒரு வீட்டு போக்கான கிடாயி மாப்பிள்ளை கிடாயி போகுது. வணக்கம்ண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? எப்படின்னு ஆடு நல்லா இது எப்படின்னு ஆடா கிடாயா? ஆடா புளியம்பூர்ல கிடாய் வாங்கிருக்கீங்க. எத்தனை மாசம் கிடாயா இருக்கும்? பல்லு போட்டுச்சா? பல்லு போடலையா? பல்லு போடல. புளியம்பூர் கலர்ல ஒரு கிடாய் வாங்கிருக்கீங்க. இது எப்படின்னா கிடாய் வீட்டு வளர்ப்புக்கா கோயிலுக்கான? இது தாய்மாசியருக்கு ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போறீங்க. ஒரு தாயாடு 2 குட்டியோட வாங்கிருக்கீங்க. ஆடுக்கு பல்லு எப்படின்னா? ஆட்டுக்கு 2 பல்லு. குட்டி எப்படின்ன பொம்மரியா கிடாமரியா? ஒரு கிடாமரி பொம்மரி. குட்டி எத்தனை மாசம் மாதிரியா இருக்குண்ணே? ஒரு 4 மாசம் மாதிரியா இருக்கும். 2 குட்டி ஒரு தாயாடோட என்ன ரேட்டு சொன்னாங்க? எப்படி முடிச்சிய? அவங்க 30 ரூபா சொன்னாங்க. 2 குட்டியோட தாயாடு 30 ரூபா சொன்னாங்க. நீங்க முடிச்சு 24,500 முடிச்சிருக்கீங்க. இந்த கிடாய் குட்டி எப்படின்னு என்ன ரேட்டு சொன்னாங்க? எப்படி முடிச்சிய? 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அவங்க சொன்னது 18 ரூபா. நீ வாங்கினது 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வரையா?
குண்டலக்கரையில இருந்து வாரிய நல்ல ஒரு கிடாய் வாங்கிருக்கீங்க எட்டயபுரம் சந்தையில. எப்படியா வளர்ப்புக்கு போதா கோயிலுக்கு இருக்கும் போதா? ஆட்டுக்கு போகுது. ஆட்டுக்கு மாப்பிள்ளை கடை வாங்கிட்டு போறீங்க. பல்லு எப்படி ஆட்டுக்கு? 6 பல்லு. மாப்பிள்ளை கடை நல்ல கம்மன் ஒரு கடை வாங்கிட்டு போறீங்க. எட்டயபுரம் சந்தையில எப்படி முடிச்சாங்க? எப்படி கேட்டு எப்படி முடிச்சு? 30 ரூபா சொன்னாங்க. 23 ரூபாய்க்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை கடாயி வாங்கிட்டு போய் 23 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஐயா ஐயா வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உள்ளூர் தான். சரி ரைட்டு. நல்ல ஒரு நீட்டு போக்கணும் கிடாயி. கிடாயி பல்லு எப்படியா? 4 பல்லு கிடாயி. எப்படி அது வீட்டு வளர்ப்புக்கா இல்ல வேற எப்படியா கோயிலுக்கு இருக்கும் போதா? ஃபங்க்ஷனுக்கு வாங்கிருக்கீங்க. 4 பல்லு கிடாயி. எப்படியா கன்னி தானே? அது கன்னி கிடாய் தான். சந்தையில எப்படி சொன்னாங்க? எப்படி முடிச்சிய? 30 ரூபா சொன்னாங்க. நீங்க முடிச்சது 25 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. 28. 30 ரூபா சொன்ன கிடையாது 28 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. தம்பி வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சரி. பொட்டுக்குட்டி வாங்கிருக்கீங்களோ? எத்தனை மாசம் குட்டி இது? இது எப்படி 1.5 மாசம் இருக்கும். 1.5 மாசம் குட்டி. எட்டயபுரம் சந்தையில ஒரு வீட்டு வளர்ப்புக்கு பொட்டுக்குட்டி வாங்கிருக்கேன். வீட்டு வளர்ப்பு தானே? வீட்டு வளர்ப்பு தான். வீட்டுல எத்தனை ஆடு இருக்கு? இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். எட்டயபுரம் சந்தையில எப்படி சொன்னாங்க? எப்படி வாங்குனீங்க? ரேட் எப்படி சொன்னாங்க? இல்ல ரேட் வந்து 5,500 சொன்னாங்க. 4,500 முடிச்சிருச்சு. 5,500 சொன்னாங்க. 4,500க்கு 1000 ரூபாய் கம்மி பண்ணி 4,500 வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்க்க போகுதுன்னா முத குட்டி எங்க வளர்க்க போறீங்க? ஐயா வணக்கம். ஐயா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சிவாஜி. எந்த ஊரியா? சிவாஜி பக்கத்துல இருந்து வாரிய. ரெண்டு ஆடு வாங்கிருக்கீங்க. ஆடு எப்படியா? பல்லு எப்படியா ஆடுக்கு? 6 பல்லியா? எப்படியா? 6 பல்லு. 6 பல்லு. 2 ஆட்டுக்குமே 6 பல்லா? 2 ஆடு வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்களோ? வளர்ப்பு ஏற்கனவே ஆடு வச்சிருக்கலாம் ஐயா? ஆடு வீட்டுல வச்சிருக்கீங்க. 2 ஆடு வந்து வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. வீட்லயும் ஆடு வச்சிருக்கீங்க. எப்படியா எட்டயபுரம் சந்தையில எப்படி சொன்னாங்க? எப்படி முடிச்சியா? 28 ரூபா சொன்னாங்க. 28. ஒரு ஆள் ஜோடி 28 ரூபா. நீங்க முடிச்சது எப்படி முடிச்சியா? 24 ரூபா. 4 ரூபா கம்மி பண்ணி 24 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. எப்படி ரேட் இப்படி பரவாயில்லையா? எந்த பரவாயில்ல. எட்டயபுரம் சந்தையில வந்து ரேட்டு பரவாயில்ல. நாங்க 4,000 இருந்து வாரிய. 2 கிடாய் நல்ல நீட்டு போகான கிடாய் வாங்கிருக்கீங்க எட்டயபுரம் சந்தையில. ஆமா. எப்படின்னா வீட்டு வளர்ப்புக்கு போதா இல்ல கோயிலுக்கு? எப்படின்னா பல்லு எப்படின்னு ஆடுக்கு கிடாய்க்கு? பல்லு 4 பல்லு. 6. அதுக்கு 4 பல்லு, இதுக்கு 6 பல்லு. எப்படின்னா ரேட் எப்படின்னா எப்படி கேட்டாங்க? எப்படி முடிச்சீங்க நீங்க? 53. 2 சேர்ந்து 53 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அவங்க சொன்னது 65 ரூபா சொன்னாங்க. 65 ரூபா சொன்ன கிடாய 53 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. வணக்கம்ண்ணா. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? சுக்கலிங்காட்டுல இருந்து வரோம். சுக்கலிங்காட்டுல இருந்து வரீங்க. ஆடு நல்ல ஒரு ஆடு நீட்டு போகணும் ஆடு வாங்கிருக்கீங்க. ஆடுக்கு எப்படின்னா பல்லு எப்படின்னா? பல்லு 3/4 பல்லு இருக்குண்ணே. பல்லு எப்படின்னா? பல்லு 3/4 பல்லு இருக்கு. பல்லு தேஞ்சிருச்சு. பல்லு தேஞ்சிருச்சு. சந்தையில எப்படி சொன்னாங்க? எப்படி வாங்கினீங்க? இது 15 ரூபா சொன்னாங்க. 15 ரூபா சொன்னாங்க. ஆமா. 20 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கு கேட்டோம். 13 ரூபாய்க்கு லாஸ்ட் எப்படி எவ்வளவு முடிச்சியா? 12 ரூபாய்க்கு கேட்டு 13 ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன். 13 ரூபாய் முடிச்சிருக்கீங்க. எப்படின்னா வீட்டுல இருக்க ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆடு இருக்கு. ஆடு வச்சிருக்கீங்க. இது எப்படின்னா ஆடு சினையா இருக்குங்க? இளஞ்சனையா இருக்கு. இளஞ்சனையா இருக்கும். இளஞ்சனையா சந்தைக்குள்ள இது கொஞ்சம் சௌரியமா இருக்கு. ஆமா. இன்னைக்கு கொஞ்சம் சந்தை கொஞ்சம் சௌரியமா இருக்குங்களா? இது ஒண்ணு சௌரியம். மற்ற இடத்துல ரொம்ப பயங்கரமா சொன்னாங்க. எத்தனை ஆடு பாத்தீங்கன்னா? எத்தனை ஆடுல முடிச்சீங்க? நாங்க ஒரு 10 ஆட்டுக்கு மேல பார்த்தோம். 10 ஆட்டுக்கு மேல பாத்தீங்க. இது வந்து கொஞ்சம் வெளியில வரையில முடிஞ்சு. சரி. வெளியில வரும்போது இந்த ஆடு வாங்கிட்டு வாங்கிட்டீங்க. வணக்கம்ண்ணா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எங்களுக்கு கழுகுமலையா? 2 நல்ல வளர்ப்பு குட்டி வாங்கிருக்கீங்க. எத்தனை மாசம் குட்டினா? 2 தெரியல. பார்த்தா தெரியும். இங்க ரைட்டம் போறோம். வாங்கிட்டீங்க. எப்படின்னு வீட்டு வளர்ப்புக்கு போதா? வளர்ப்பு தான். ஏற்கனவே வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களோ? கிடக்கு. 2 வளர்ப்பு குட்டி வாங்கிருக்கீங்க. குத்து மதிப்பா எத்தனை மாசம் இருக்கும்னா? இது எப்படி 7-8 மாசம் இருக்கும். 5 மாசம் இருக்கும். 2 சேர்ந்து எப்படின்னா எப்படி கேட்டீங்க? எப்படி முடிச்சிய? இவங்க 10 ரூபா சொன்னாங்க. 10 ரூபா சொன்னாங்க. இந்த இது 8 ரூபாய்க்கு போட்டு 8 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. அந்த குட்டினா? இது 8,500 சொன்னாங்க. 7 ரூபாய்க்கு கொடுத்து 8,500 சொன்னாங்க. 1,500 ரூபாய் கம்மி பண்ணி 7 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. 2மே கிடா குட்டியா பொம்மரியானே? இது கிடா மாதிரி, இது பொம்மை. இது கிடா மாதிரி பொம்மரி. வீட்டுல இருக்க ஆடு வச்சிருக்கீங்க. வளர்ப்பு வாங்கிட்டு போறியா? நல்லா வளர்ப்பு. வணக்கம்ண்ணே. எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணே? சிவாசி பக்கம் மீனம்பட்டில. சிவாசி பக்கத்துல இருந்து வாரீங்க. நல்ல ஒரு 2 வளர்ப்பு குட்டி வாங்கிருக்கீங்க. ஒரு பொட்டுக்குட்டி வாங்கிருக்கீங்க. எப்படி பொட்டுக்குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே? பொட்டுக்குட்டி 2 மாத குட்டி. 2 மாசம் குட்டி. நம்ம இந்த மாதிரினே எத்தனை மாசம் மாதிரியா இருக்கும்? நல்லா கிடைக்கிற மாதிரி. இறக்க வைக்கிற மாதிரி 3 மாசத்துக்கு எல்லாம் இருக்கும். அதே போல 2மே கிடா மாதிரியே பொம்மரியானது. 2 பொட்டை குட்டி. 2 பொம்மரி தான். இது எப்படின்னு பொட்டுக்குட்டி? எப்படின்னு? இது கிடா குட்டி. எப்படின்னு
அந்த ரெண்டும் சேர்ந்து என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டு வாங்கினீங்க? இது ரெண்டும் 7 ரூபா சொன்னாங்க. 7 ரூபா சொன்னாங்க. நீங்க 6,500 இருக்கும். 6,500 500 கம்மி பண்ணி 6,500 வாங்கிருக்கீங்க. இந்த பொட்டுக்குட்டி என்ன ரேட்டு சொன்னாங்க, எப்படி முடிச்சீங்க? இது 3,600 சொன்னாங்க. 3,600 சொன்னாங்க. முடிச்சது 3,300 வாங்கி 3,300 முடிச்சிருக்கீங்க. இப்ப வளர்ப்புக்கு போதா, வீட்டு வளர்ப்புக்கு? என்னண்ணா? வீட்டு வளர்ப்புக்கு போதா? வளர்ப்பு. வீட்டுல யாருன்னா ஆடு வச்சிருக்கீங்களோ? இல்ல. இப்பதான் புதுசா வாங்கிட்டு போறீங்க. வணக்கம்ண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? சாத்தூர்ல இருந்து வரீங்க. 2 குறால் எல்லாம் வளர்ப்பு குறால் வாங்கிருக்கீங்க. வாங்கிருக்கீங்கண்ணா? எப்படின்னா எத்தனை மாசம் இருக்குண்ணா அது? ஒரு 5 மாசம் குட்டி. 5 மாசம் குட்டியா இருக்கும். 2 பொம்மரியா கிடாமரியா? 2 பொம்மரி 5 மாசம் குட்டியா இருக்கும். எப்படி எட்டயபுரம் சந்தையில எப்படி ரேட்டு எப்படி சொன்னாங்க? நீங்க 12 ரூபா சொன்னாங்க. நீங்க முடிச்சது 12 ரூபா. 13 ரூபா சொன்னாங்க. நீங்க முடிச்சது 12 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. 14 சொன்னது நீங்க 12 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. எப்படின்னு ரேட் வந்து பரவாயில்லையா? இன்னைக்கு பரவாயில்ல. இன்னைக்கு பரவாயில்ல. நானும் வந்து ஆள் பார்த்தா ஒண்ணு கிடைக்கல. 2 எப்படின்னா ஒரே ஆள்கிட்ட வாங்க, தனியா ஒரே ஆள். வணக்கம்ண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? சிவாஜில இருந்து வரோம். சிவாஜில இருந்து வாரிய. ஒரு 2 கிடாய் வாங்கிருக்கீங்க. கிடாய்க்கு எப்படின்னா பல்லு எப்படின்னா கிடாய்க்கு? பல்லு போடல. ஆமா. 2மே கிடாய் தானே? 2 கிடாய். சந்தையில எப்படி சொன்னாங்க, எப்படி முடிச்சீங்க? சந்தையில 30 ரூபா சொன்னாரு. 30 ரூபா சொன்னாங்க. 25 ரூபான்னு வாங்கிருக்கு. 25 ரூபான்னு வாங்கிருக்கு. கோயிலுக்குங்கனால கச்சராம வாங்கிருக்கு. கோயிலுக்குங்கும் போது கசராம வாங்கிட்டீங்க. வணக்கம்ண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? 2மே எப்படின்னா கிடாயா? 2 கிடாய். எத்தனை மாசம் கிடாயா இருக்கும்ண்ணா இது? 5 மாசம் குட்டியா இருக்கும். எப்படின்னா இது வீட்டு வளர்ப்புக்கா இல்ல கோயிலுக்கானே? வீட்டு வளர்ப்புக்கு. வீட்டுல யாருக்குன்னா ஆடு வச்சிருக்கீங்களோ? கிடா குட்டியா வளர்ப்பீங்களோ? எத்தனை குட்டி கிடக்குண்ணா வீட்டுல? 2 குட்டி கிடக்கு. சரி. அது என்ன கிடா குட்டியா வளர்க்கீங்கண்ணா? என்ன காரணம்? சரிண்ணா. அவுத்துக்குள்ள அந்த மாதிரி இறைய போட்டு வளர்த்துக்கலாம். நம்ம வேலைக்கு போனாலும் சரி, வீட்டுல பார்த்து விடுவாங்கல்ல. சரிண்ணா. எப்படின்னா இது வளர்த்துட்டு மறுபடியும் விற்பனைக்கு வருமா, இல்ல நீங்க வளர்த்துட்டு மறுபடியும் விற்பனைக்கு கொண்டு வருவீங்களா? இல்ல எத்தனை மாசத்துல வளர்த்து எத்தனை மாசம் விற்பீங்க? 4 மாசம் வளர்ப்பீங்க. வளர்த்து மறுபடியும் எடுத்துருவீங்க. எப்படி சொன்னாங்க, எப்படி ரேட் எப்படி சொன்னாங்கண்ணே? 2 சேர்ந்து 23 ரூபா சொன்னாங்க. நீங்க 19 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. வணக்கம்ண்ணா, எந்த ஊர்ல இருந்து வாரிய? திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து வாரிய. எப்படின்னா குட்டி வீட்டு வளர்ப்புக்கா? வீட்டுக்குள்ள 10 வரீங்களோ? சரி. எட்டயபுரம் சந்தை கொடியாட்டுக்கு ஃபேமஸ் இல்ல? எப்படின்னா எத்தனை மாசம் மாதிரிண்ணா அது? 3 மாசம் மாதிரி. எட்டயபுரம் சந்தையில வந்து ஒரு நல்ல ஒரு மாதிரி வாங்கிருக்கீங்க, வளர்ப்பு குட்டி. எத்தனை குட்டினா வீட்டுல? எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல? ஆடு இல்ல, முதல்ல வாங்கிட்டு போறிய. அதுவும் யூடியூப்ல பார்த்து வாங்கி வந்து பார்த்துருக்கீங்க. குட்டி எப்படின்னா என்ன ரேட்டு சொன்னாங்க, ரேட்டு முடிச்சிய? எவ்வளோண்ணே? 9,000 சொன்னாங்க. 8,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எப்படி ஒத்த குட்டி மட்டும் வாங்கிருக்கீங்களா? என்னண்ணே வாங்கிருக்கீங்களோ? ஜோடி. வணக்கம்ண்ணா, எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணே? புதியமுத்தூர்ல இருந்து வாரிய. இப்போ நல்ல ஒரு நீட்டு போக்கான கிடாய் எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வாங்கிருக்கீங்க. கிடாய்க்கு எப்படின்னா பல்லு எப்படின்னா கிடாய்க்கு? 2 பல்லு கிடாய். எப்படின்னா வீட்டு வளர்ப்புக்கு போதா இல்ல வேற எதுவும் ஃபங்க்ஷனுக்கு போதா? ஃபங்க்ஷனுக்கு வாங்கி கொண்டு வரீங்க. சந்தையில எட்டயபுரம் சந்தையில எப்படி சொன்னாங்க, எப்படி முடிச்சீங்க? ரேட்டு சொல்லுவாங்க. எப்படி சொன்னாங்க, நீங்க எப்படி வாங்கினீங்க? 23 சொன்னாங்க. நீங்க வாங்கினது 23 வாங்கிருக்கீங்க. அவங்க சொன்ன ரேட்டுன்னா 25 ரூபா சொன்னாங்க. 2 ரூபா கம்மி பண்ணி 23 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஐயா வணக்கம் ஐயா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஊரியா? கோயில்பேட்டில இருந்து வாரிய. நல்ல ஒரு கிடாய் தானே ஐயா? கிடா குட்டி வாங்கிருக்கீங்க. கிடாக்கு எப்படியா பல்லு? எப்படியா பல்லு எப்படி? எத்தனை பல்லு? இப்ப பல்லு போடல. எப்படி அது வீட்டு வளர்ப்புக்கா இல்ல கோயிலுக்கு வாங்கிட்டு போயிடலாம்? கோயிலுக்கு. சந்தையில எப்படி சொன்னாங்க, எப்படி முடிச்சீங்க? பயங்கர சூடதான் இருக்கு. என்ன ரேட்டு சொன்னாங்க, எப்படி முடிச்சீங்க? 15 ரூபா சொல்லி 13 ரூபா முடிச்சிருக்கீங்க. 2 ரூபா கம்மி பண்ணி 13 ரூபா முடிச்சிருக்கீங்க. கிடாய் கோயிலுக்கு போகுது இல்லையா? எத்தனை மாசம் கிடாயா இருக்கும்? 1 வருஷத்துக்குள்ள இருக்கும். ஐயா வணக்கம் ஐயா, எந்த ஊர்ல இருந்து வாரிய? ஆர்ஆர் நகர்ல இருந்து வாரிய. எட்டயபுரம் சந்தைக்கு. எப்படியா 2மே கிடாயா? கிடாய் எப்படியா பல்லு? எப்படியா? 4 பல்லு. இதோட இந்த கிடாயோட நிறம் என்ன, அந்த கிடாய் நிறம் என்னையா? இல்ல நிறம் என்ன, அந்த கிடாய் நிறம் என்ன? புளியம்போரு வெள்ளை. சந்தையில எப்படியா ரேட்டு எப்படி சொன்னாங்க, எப்படி முடிச்சிய?
எவ்வளோயா? ரெண்டு சேர்ந்து 60 ரூபா சொன்னாங்க. 52 வரைக்கும் முடிச்சிருக்கீங்க. எப்படியா வீட்டு வளர்ப்புக்கு போதா இல்லை வேற எதுவும் கோயில் ஃபங்க்ஷனுக்கு? ஐயா வணக்கம் ஐயா, எந்த ஊர்ல இருந்து வாரியா? ராஜ்யவாதம் வாரிய ஒரு கிடா குட்டியா பொட்டை குட்டியா ஐயா? பொம்மரி. எப்படி எத்தனை மாசம் மாதிரியா இருக்கும் அது? 1 வருஷம் மாதிரியா இருக்கும். பல்லு போடல, பல்லு போடல. எப்படி சொன்னாங்க, எப்படி முடிச்சியா? ரேட்டு எப்படி சொன்னாங்க, எப்படி முடிச்சியா? ரேட்டை சொல்லுங்க. ரேட் என்ன ரேட்டு சொன்னாங்க? 6500 சொன்னாங்க. நீங்க முடிச்சது 6,500 முடிச்சிருக்கீங்க. அவங்க 9 ரூபா சொன்னாங்க. 9 ரூபா சொன்ன குட்டியை வந்து 6,500 முடிச்சிருக்கீங்க. வீட்டு வளர்ப்புக்கு போதா? அப்படியா வீட்டு வளர்ப்புக்கா? ஏற்கனவே ஆடு வச்சிருக்கீங்களா வீட்டுல? இல்ல வீட்டுல ஏற்கனவே ஆடு வச்சிருக்கீங்களோ? எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? 3 குட்டி இருக்கு. அண்ணா வணக்கம்ண்ணே, எந்த ஊர் இருந்து வரீங்கண்ணா? கச்சர் பக்கத்துல வாத்து அப்படி ஊர்ல வரைய. இப்ப எப்படின்னு எட்டயபுரம் சந்தை வந்து இன்னைக்கு 2ஆம் தேதி 5வது மாசம் 2026 சந்தை எப்படி இருக்கு? சரி சரிண்ணே. 5 கொண்டு வந்திய ஒண்ணுதான் மிச்சம் கிடக்கு. இது எப்படின்னா கேள்வி இருந்துச்சானே? 3 மாசம் கேள்வி இருந்துச்சு. எத்தனை கேள்வி இருந்திருக்கும்ண்ணே? 12 ரூபா சொல்லுதிய, 10 ரூபாய் கேட்காங்க. கேள்வி எத்தனை கேள்வி இருந்துச்சுண்ணே? 10 ரூபா கேட்காங்க. 10 ரூபா கொடுத்துடலாம். ஆட்டுக்கு எப்படின்னா பல்லு எப்படின்னு ஆட்டுக்கு அது போட்டுருக்கு. செம்போருண்ணா. அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. அது பண்ணாத விற்கும், விலை கம்மி தான். அப்படியே உங்க நம்பரை சொல்லிருங்க. 98 நீங்க வந்து உங்களை வந்து யாரும் ஆடு கேட்டாங்கன்னா உங்க சந்தையில வந்து வாங்கி கொடுக்கலாம். வீட்டுல வாங்கி கொடுக்கலாம். இதை வந்து 10 ரூபாய்க்கு வந்து கொடுத்துடலாம். 10 வரைக்கும் கேள்வி இருக்குண்ணே. 12,500. சரி மரியோட மாதிரி வித்துரு சொன்னேன். சரி சரிண்ணா. சரி நல்ல வளர்ப்பு குட்டினா அது? சரி ஐயா வணக்கம், எந்த ஊர்ல இருந்து வரையா? எப்படியா ஆடு வந்து ஆடும் குட்டியை சேர்த்து வாங்கிருக்கீங்களா சந்தையில? ஆட்டுக்கு பல்லு எப்படியா? 2 பல்லு, 2 குட்டியோட 2 பல்லு. ஒரு தாயாடு 2 குட்டியோட வாங்கிருக்கீங்க. குட்டி எத்தனை மாசம் குட்டி மாதிரியா இருக்குங்கய்யா? 2 மாசம் இருக்கும். இப்படி பொம்மரியா கிடாமரியா ஐயா? கிடாமரி 1, பொம்மரி 1. ஆட்டுக்கு வந்து 2 பல்லு. அப்படியே வீட்டு வளர்ப்புக்கு போதா? ஏற்கனவே வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களோ? எத்தனை ஆடு வச்சிருப்பியா வீட்டுல? 4 ஆடு இருக்கு. வீட்டு வளர்ப்புக்கு மறுபடியும் வாங்கிட்டு போறீங்க. எப்படி எட்டயபுரம் சந்தை எப்படி ரேட் எப்படி சொன்னாங்க, எப்படி முடிச்சிய? ரேட் எப்படியா சொன்னாங்க, எப்படி முடிச்சிய? இல்ல விலை என்ன விலைக்கு வாங்கினீங்க, என்ன விலை சொன்னாங்க? அது 16. வாங்கினது 16. அவங்க சொன்னது 19 ரூபா சொன்னாங்க. 2 குட்டியோட தாயாடு 16 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. வணக்கம்ண்ணா, எந்த ஊர் வந்து வரைய? நல்ல ஒரு நீட்டு போக்கான நல்ல உயரமான ஒரு கிடாய் எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வாங்கிருக்கீங்க. நல்லா நீட் ஏத்துட போறீங்க. ரேட்டு எப்படின்னு ரேட்டு சந்தையில எப்படி? 29 ரூபாய்க்கு 29 ரூபாய்க்கு கிடாய் வித்துருக்கு. வித்தது நீங்க தான் வித்துருக்கீங்களா? தூத்துக்குடி போகுது. நல்லா நீட்டு போவாங்க கிடாய். 29க்கு வித்துருக்கானே. 6 பல்லு கிடாய், நடத்து கிடாய். ரேட்டு குறைத்தா வைக்கும். நீங்க வந்து வித்து கொடுத்துருக்கீங்களோ? நீங்க செங்கலர்ல வரும்ண்ணா. நீட்டு போக முடிப்பான கிடாய் இல்ல அண்ணா? எப்படி? வணக்கம்ண்ணே, எந்த ஊர் வந்து வாரீங்கண்ணா? சிவாசில இருந்து வாரீங்க. எப்படிண்ணே கிடாயாண்ணே? ஆமாண்ணே கிடாய். பல்லு எப்படிண்ணே கிடாய்க்கு? 2-3 பல்லுண்ணே. 3 பல்லு பின்ன 2 பல்லு. எப்படின்னு கோயிலுக்கு போதா இல்ல வேற? நம்ம வீட்டு விருந்து. எங்கண்ணே? வீட்டுக்கு விருந்துக்கு. வீட்டு ஃபங்க்ஷனுக்கு. ஆமாண்ணே. எப்படின்னு எட்டயபுரம் சந்தையில என்ன ரேட்டு சொன்னாங்க, ரேட்டு முடிச்சு? 18,000 சொன்னாங்கண்ணே. 18 ரூபா சொன்னாங்க. 14,000 முடிச்சிருக்கேன். 18 ரூபா சொன்ன கடை எத்தனை ரூபாய்க்கு? 14க்கு 4 ரூபா கம்மி பண்ணி
14 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க.